Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு செயின், அதாவது ஜஸ்ட் ஒரு மெட்டல் எஃபெக்ட்டோட ஒரு செயின் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறது அப்படினு நான் காட்றேனுங்க. பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு செயினை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வா நல்லா பாருங்க. நல்ல ஒரு செயின் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இது எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமேஷன்ல ஜஸ்ட் செயின் செய்ய போறோம். அப்புறம் அனிமேஷன் இன்னொரு நாள் நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தால் நாங்கள் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் நான் எல்லா வீடியோன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது க்யூப் இருக்குது, அதை நான் எக்ஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கிறேன். Shift+A பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாரஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ டாரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எடிட் மோடுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஸ்மூத் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்மூத் கொடுத்து ஸ்மூத். ஓகே, இப்போ அது பார்க்கறதுக்கு டோன் செய்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் ஸ்மூத் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் வந்து ரொட்டேட்டிங் எக்ஸ் RX ஓகேவா, 6 கொடுத்து எக்ஸ் கொடுத்துக்கோங்க. 90 டிகிரி ஓகேவா. ஸோ ஃப்ரண்ட்டு இதில் போய் பார்த்தா நமக்கு இப்படி தெரியணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு வந்துடுங்க. இங்கே கீழே டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏ கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஹாஃப் கிட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு செயின் எஃபெக்ட், அதாவது ஒரு ஓவல் ஷேப் கிடைக்கும். ஓகே, அப்புறம் டாப் கொடுத்து ஓகே, இப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸ்கேல் கொடுத்து சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Shift+D எக்ஸ் ஆக்சஸ் இதை நான் அப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ ரொட்டேட் இன் Z ஆக்சஸ் 90 டிகிரி ஓகேவா. ஸோ கரெக்டாக இருக்கா, அது ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ Shift+ இதை பிடிச்சி Shift+D பார்த்தீங்கன்னா Z ஆக்சஸ் அதே மாதிரி இது கூட இதை கனெக்ட் பண்ணிடுங்க. Shift+D இன் Z ஆக்சஸ் அதே மாதிரி இன்னொன்று. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Shift+D Z ஆக்சிஸ் கரெக்டாக இதுக்கு மேலே இப்படி மாட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ நமக்கு இது செயின் மாதிரி இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணணும். அதுக்கு பிளெண்டர் ரெண்டரில் நீங்கள் சைக்கிள் சிஸ்டருக்கு மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் 1 மினிட் ஓகே ஓகே. ஸோ மாற்றினதுக்கப்புறம் கீழே Shift+A பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ஆட் பண்ணிக்கோங்க. பிளெயின் ஆட் பண்ணால் தான் அது தெரியும் தெளிவாக. ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரேடியாக அதை செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அனிமேஷனுக்கு இது நீங்கள் ஒரேடியாக செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அப்படி செய்ய முடியாது ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் இப்போ வந்து செயின் அனிமேஷன் செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா இதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாரி, அனிமேஷன் செய்யறதுக்கு நம்ம இப்படி பண்ண வேணாம். அனிமேஷன் செய்யாமல் இருக்கோம் இல்லையா, இப்போ சும்மா தானே செஞ்சுட்ருக்கோம். அதனால் Ctrl+J கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணாலே போதும், இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேவா. இப்போ நான் இதை ரெண்டர் வியூவில் போய் காட்டுறேன். ஸோ ஏன்னா இப்போ பிளெண்டர் ரெண்டரில் இருக்குது ஓகேவா. இப்போ நான் இந்த சைக்கிள் சென்டர் அப்படியே மாற்றினேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இது கொடுத்து சாலிட் வியூக்கு வந்துக்கிறேன். இப்போ நான் கம்போசிட்டிங் போய்க்கிறேன். கம்போசிட்டிங் போயிட்டு மெட்டீரியல் போயிட்டு நியூ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சைக்கிள் சென்டரில் இருக்குது. ஸோ டிஃப்யூஸ் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு Shift+A ஷேடர் நோட்ஸ்க்கு போயிட்டு கிளாஸி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸியும் ஆட் பண்ணலாம், இல்லை கிளாஸியும் வச்சு ஐயோரும் ரஃப்னஸும் மாற்றிக்கலாம். அது அப்படி தான் நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மெட்டாலிக் இது கிடச்சிருச்சு. ஸோ ரஃப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தேன். ஓகே, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒயிட் ஸ்பாட் தெரியுது, அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த மெட்டாலிக் ஃபீல் கொடுக்குதா.
ஓகே, இப்போ நான் இதே எப்படி ஒரு கிளாஸ் வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். கிளாஸ் ஓகேவா, சர்ஃபேஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். ரஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஐயாவார் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு மெட்டாலிக் ஃபீல் கொடுக்கும். ஓகேவா, ஸோ ஐயாவாருக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதேமாரி ரஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இது பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்குது, அதனால் நம்ம வந்து கிளாஸே ஆட் பண்ணிக்கலாம். அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதனால் கிளாஸே செட் பண்ணி சிஜிஎக்ஸுக்கு வந்து உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் பெக்மனில் வச்சுக்கிறேன். ஸோ பெக்மனில் வச்சா இந்த மாதிரி இருக்குது. சிஜிஎக்ஸ் தான் பெஸ்ட்டு, ஏன்னா அதுதான் அதிகம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதான் நிறைய கிராஃபிக்ஸ் கொடுக்கும் நமக்கு. சிஜிஎக்ஸே எப்போதுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலனாலும் ஓகே தான், அது உங்கள் இருக்கும் தான். ஓகே, மெட்டாலிக் ஃபீல் கொடுக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்டாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த வேர்ல்டுக்கு போயிட்டு யூஸ் நோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ யூஸ் நோட்ஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்டு ஓகே, பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கும், அதிலே இருக்கட்டும். இதில் வந்து வால்யூம் ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிரேடியன்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ கிரேடியன்ட் டெக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லீனியர்லேருந்து குவாட்ரிக் அந்தமாரி எதுக்கு அது மாற்றிக்கோங்க. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒயிட்டு வச்சுக்கோங்க, அது போதும். இதில் எல்லாத்தையும் செட் பண்ணி பாருங்கள். இதில் எது ஃபுல்ஃபில்டாக உங்களுக்கு தோணுதோ அதை செட் பண்ணிக்கோங்க. லீனியர் ஓகே, அந்தளவுக்கு இல்லை. ரேடியல் இது பார்க்கறதுக்கு ரெஜிஸ்டர் இருக்குது, பட் ஆனால் அது செயின் அந்த இது தெரியல. ஸோ நான் ஈஸிங்கில் வச்சப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதுனால நான் இருக்கிறது ஃபுல் வியூ செட் கொடுத்து ஓகே. இப்போயும் அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா இந்த பக்கம் தான் அது இருக்குது. டிஃபால்ட்டுக்கு வந்து நான் கம்போஸ்டிங் வைக்கிறேன். இங்கே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, பட் ஆனால் அங்கே பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் கிரேடியன்ட் டெக்ஸ்சர் ரிசல்ட் கொடுத்து சாலிடி வந்து டிஃபால்ட் ஈஸிங்லேருந்து இதை குவாட்ரிக்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு மெட்டாலிக் ஃபீல் கிடச்சிருக்கு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. கம்போசிட்டிங் போயிட்டு நான் இதை குவாட்ரிக்லேருந்து ஈஸிங்கே ஓகே தான். டிஃபால்ட்டில் வச்சு பார்ப்போம். கேமரா வியூ ரெண்டர் லைட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா தான் தெரியுது. நம்ம கம்போசிட்டிங்கே போய் மாற்றிடுவோம். லீனியர் ஸோ லீனியர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. உங்களுக்கு எதாவது தெரியுதா? சாரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் லீனியரில் டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதுக்கும் இதுக்கும் இருக்குது. ஸோ ஓகே, இதே போதும். அவ்வளோதான் கைஸ், நம்ம செயின் செஞ்சிட்டோம். எப்படி செய்து நீங்களே பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. இப்போ நான் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சாரி, எக்ஸ் ஆக்சஸ். இப்போ நான் வந்து இதை இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஃப்ளாட் வியூவில் இருக்குது. சாரி, இப்போ அது ஒரு ஃப்ளாட் செயின், அதாவது கீழே இருக்கிற ஒரு செயினையோ கட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அது போதும் நமக்கு. ஓகே, இதோட ரஃப்னஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ரஃப்னஸ் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ஒரு மெட்டாலிக் லுக் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு சாலிட் சர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். ரெண்டருமே அவ்வளவு தான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் டைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரொடியூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் டாட்டா பிபிசி. அவ்வளோதான், பாய். இது மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.